Calculus topic differential equations topic நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். differential equations topic கண்டினியூ பண்ணிக்கலாம். ஜெனரலா ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்தோம்னா அந்த ஈக்குவேஷன்ல என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா வேரியபிள்ஸ் இருக்கும், சம் கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கும். இந்த வேரியபிள் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கும், இண்டிபெண்டன்ட் வேரியபிளும் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து சாதாரண நம்ம ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் y = mx + c அப்படி எழுதுறோம்னு வச்சுக்கோங்க. இதுல வந்து இந்த ஒன்னு வந்து டிபெண்டன்ட் வேரியபிள், இன்னொன்னு வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள். இதுல x y இருக்கு இல்லையா, இந்த x y ல எதுப்பா டிபெண்டன்ட் வேரியபிள், எது இண்டிபெண்டன்ட் வேரியபிள் சொல்லலாம்? ஆக்சுவலா வந்து நம்ம இங்க எழுதுனது எப்படி எழுதியிருக்கோம், y வந்து டிபெண்ட்ஸ் ஆன் x ன்னு எழுதியிருக்கோம். அதனால y வந்து எப்படி வரும்னு சொல்லுங்க, டிபெண்டன்ட் வேரியபிள், x வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இந்த m and c என்ன சொல்லிடலாம், கான்ஸ்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இது கான்ஸ்டன்ட்ஸ் வந்து நோன் கான்ஸ்டன்ட்டா இருக்கலாம், இல்லைன்னா இண்டிபெண்டன்ட் பாராமீட்டர்ஸா இருக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு என்ன பாத்தீங்கன்னா, the equation contains independent variable, dependent variable, independent variable, and the derivative of dependent variable with respect to independent variable is known as differential equation அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்ப நல்லா கவனிங்க. அப்போ ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனா எப்படி இருக்கணும், அந்த ஈக்குவேஷன்ல இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கும், டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கும், அடுத்து டெரிவேட்டிவ் ஆஃப் டிபெண்டன்ட் வேரியபிள் வித் ரெஸ்பெக்ட் டு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுதான் வந்து என்ன சொல்லிடுறோம், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரி, இப்போ நான் எழுதுறது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கிடையாதான்னு நீங்க சொல்லணும். ஓகேங்களா? இப்ப பாருங்க, dy divided by dx is equal to x square into log x அப்படின்னு நான் எழுதியிருக்கேன்ப்பா. இது வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லலாமா, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்ல முடியாதா? பாருங்க இந்த ஈக்குவேஷன். அதாவது வந்து இங்க வந்து என்ன இருக்கு பாருங்க, அதாவது x இருக்கு, xன்றது இண்டிபெண்டன்ட் வேரியபிள். அடுத்து dy by dx இருக்கு, dy by dxன்றது என்ன சொல்லுங்க, டெரிவேட்டிவ் ஆஃப் டிபெண்டன்ட் வேரியபிள் வித் ரெஸ்பெக்ட் டு இண்டிபெண்டன்ட் வேரியபிள்னு இருக்கு. சோ தட் இது வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, அடுத்த ஈக்குவேஷன் எழுதுறேன், அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனா இருக்கான்னு சொல்லணும் நீங்க. dy is equal to sin x dx இப்படின்னு இருக்குப்பா. இது வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லலாமா, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கிடையாதுன்னு சொல்லலாமா? இந்த ஈக்குவேஷன் எப்படி சொல்லலாம் பாருங்க. அதாவது இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதலாமா? அப்ப dy by dx is equal to sin x அப்படின்னு எழுதிக்கலாம் இல்லையா? அதாவது dx லெஃப்ட் சைடுல கொண்டு வந்துட்டேன். அப்ப பாருங்க, இப்போ வந்து x வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள், இங்க வந்து y வந்து டிபெண்டன்ட் வேரியபிள், அதாவது டெரிவேட்டிவ் ஆஃப் டிபெண்டன்ட் வேரியபிள் வித் ரெஸ்பெக்ட் டு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படி மாதிரி வந்துருச்சு இல்லையா? அப்ப வந்து இது என்ன சொல்லிடலாம் நம்ம, இது வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்த ஈக்குவேஷன் எழுதுறேன், இது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனா இல்லையான்னு சொல்லணும் நீங்க. இப்போ y is equal to x into dy by dx plus a அப்படின்னு இருக்குப்பா. y is equal to x into dy by dx plus a ன்னு இருக்கு. இது வந்து நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லலாமா, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லக்கூடாதா? பாருங்க, இது வந்து x y, அதாவது y வந்து டிபெண்டன்ட் வேரியபிள், x வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள், dy by dx வந்து டெரிவேட்டிவ் ஆஃப் டிபெண்டன்ட் வேரியபிள் வித் ரெஸ்பெக்ட் டு x ன்னு இருக்கு இல்லையா? அப்ப வந்து இந்த ஈக்குவேஷன்ல என்னென்ன இருக்கு, வேரியபிள்ஸ் எல்லாமே இருக்கு. இந்த a வந்து சம் நோன் கான்ஸ்டன்ட் அந்த மாதிரி எடுத்துக்கங்க. அப்படி எடுத்தீங்கன்னா இது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சோ இது எல்லாமே டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அப்படின்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல வந்து என்னென்ன இருக்கணும், இண்டிபெண்டன்ட் வேரியபிள், டிபெண்டன்ட் வேரியபிள், அடுத்து டெரிவேட்டிவ் ஆஃப் டிபெண்டன்ட் வேரியபிள் வித் ரெஸ்பெக்ட் டு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது எல்லாமே நம்ம என்ன சொல்லிடலாம், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த இண்டிபெண்டன்ட் பாராமீட்டரா இந்த கான்ஸ்டன்ட்ஸ் கொடுத்து நான் கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா, இந்த கான்ஸ்டன்ட் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, தெரிஞ்ச மாதிரி கொடுத்துருந்தா இது வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான் எடுத்துப்போம் நம்ம. ஓகேங்களா? சரி, இப்போ வந்து நெக்ஸ்ட் பாருங்க, அப்படின்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிடுறேன், an equation that involves independent and dependent variables and the derivative of the dependent variable with respect to independent variable is called a differential equation அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? சரிப்பா. இப்போ வந்து இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல டூ டைப்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்கு. ஒன்னு வந்து ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஒன்னு இருக்கு, இன்னொன்னு வந்து பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்கு. அதாவது ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், அதாவது ஜெனரல் ஈக்குவேஷன், அதாவது ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு இருக்கு. ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் டின்னு போட்டாவே டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எடுத்துங்க. அடுத்து பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்குப்பா. பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்கு. ஆக்சுவலா ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்ன பாத்தீங்கன்னா, தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கன்சிஸ்ட் ஆஃப் டெரிவேட்டிவ் இருக்கு இல்லையா, அந்த டெரிவேட்டிவ் வந்து ஒன்லி ஒன் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கும். ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிளா இருந்துச்சுன்னா அது வந்து ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம்.
இதே வந்து சப்போஸ் ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல டெரிவேட்டிவ் இருக்கு இல்லையா, அந்த டெரிவேட்டிவ் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கு இல்லையா, இண்டிபெண்டன்ட் வேரியபிள் மோர் தென் ஒன் இண்டிபெண்டன்ட் வேரியபிளா இருந்துச்சுன்னா அது பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். சரிங்களா? இப்போ ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்க. இப்போ டி ஸ்கொயர் ஒய் டிவைடட் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3 இன்டு டிஒய் பை டிஎக்ஸ் பிளஸ் 2y இஸ் ஈக்குவல் டு 0 எப்படி எழுதியிருக்கேன். அப்ப இங்க பாருங்க டெரிவேட்டிவ் எல்லாம் எப்படி எழுதியிருக்கோம், வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் மட்டும் தான் எழுதியிருக்கோம். அப்போ எக்ஸ்ன்றது இண்டிபெண்டன்ட் வேரியபிள். அப்ப இங்க இண்டிபெண்டன்ட் வேரியபிள் எத்தனை இருக்கு, ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கு. அப்படின்னா அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து கன்சிஸ்ட் ஆஃப் டெரிவேட்டிவ். அந்த டெரிவேட்டிவ் வந்து டிஃபரன்ஷியேட்டட் வித் ரெஸ்பெக்ட் டு ஒன்லி ஒன் இண்டிபெண்டன்ட் வேரியபிளா இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லிடுறோம், நம்ம ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எடுத்துப்போம். ஒருவேளை அந்த டெரிவேட்டிவ் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் மெனி இண்டிபெண்டன்ட் வேரியபிளா இருந்துச்சுன்னா அதை தான் பார்ஷியல் டெரிவேட்டிவ்னு சொல்லுவோம். ஓகேங்களா, பார்ஷியல் டெரிவேட்டிவ்னு சொல்லுவோம். இந்த டிஃபரன்ஷியேஷன் டி போட்டு எழுதுவோம் இல்லையா, ஆனா பார்ஷியல் டெரிவேட்டிவ் எப்படி எழுதுவோம்னா அந்த மாதிரி டோ போட்டு எழுதுவோம். டோன்னு எழுதுனா பார்ஷியல் டெரிவேட்டிவ் அப்படின்னு அர்த்தம். டோ பை டோ எக்ஸ், டோ பை டோ ஒய், டோ ஜெட் பை டோ எக்ஸ் அந்த மாதிரி எழுதுவோம். இந்த பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்க. நான் இப்போ வந்து இங்க பாருங்க டோ ஒய் பை டோ எக்ஸ் பிளஸ் டோ எக்ஸ் பை டோ ஒய் plus dou y by dou z is equal to 0. So இந்த ஈக்குவேஷன் வந்து பார்ஷியல் டெரிவேட்டிவ். ஏன் பாத்தீங்கன்னா இந்த y depends on x னு வந்திருக்கு, இங்க x depends on y னு வந்திருக்கு, இங்க y depends on z னு வந்திருக்கு. அப்ப டிபெண்டன்ட் இந்த இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் வந்து மோர் தென் ஒன் வேரியபிள் இருக்குன்னா இது பார்ஷியல் டெரிவேட்டிவ்னு எடுத்துக்கலாம். அப்ப வித் ரெஸ்பெக்ட் டு x டிஃபரன்ஷியேட் பண்றோம்னா இங்க இந்த பார்ஷியல் டெரிவேட்டிவ்ல என்ன அஸ்யூம் பண்ணிக்கணும்னா வித் ரெஸ்பெக்ட் டு x டிஃபரன்ஷியேட் பண்ணா y and z கான்ஸ்டன்ட் நீங்க அஸ்யூம் பண்ணிக்கணும். இங்க வித் ரெஸ்பெக்ட் டு y டிஃபரன்ஷியேட் பண்றோம்னா x and z கான்ஸ்டன்ட் அஸ்யூம் பண்ணிக்கணும். அந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணணும். சரிங்களா, இது வந்து உங்களுக்கு புரியுது. இப்போ நான் ஒரு ஈக்குவேஷன் தரேன், அது வந்து பார்ஷியல் டெரிவேட்டிவா இல்லைன்னா ஆர்டினரி டெரிவேட்டிவான்னு நீங்க சொல்லணும். ஓகேங்களா, பாருங்க டோ ஜெட் டிவைட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டோ ஸ்கொயர் ஜெட் பை டோ ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய்னு இருக்கு. சரிங்களா, இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லலாமா, பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லலாமா? இங்க பாத்தீங்கன்னா ஜெட் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் எக்ஸ்னு இருக்கு, கரெக்ட்டுங்களா? இங்க வந்து ஜெட் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இங்க ஜெட் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் ஒய் ஸ்கொயர்னு இருக்கு. அப்ப இங்க எக்ஸ் ஸ்கொயர்ன்றது ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள், இங்க ஒய் ஸ்கொயர்ன்றது ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வரதுனால மெனி இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கிறதுனால இது என்ன சொல்லிடுறோம்னா நம்ம பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இது வந்து பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குப்பா. சரி, நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல ரெண்டு திங்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து ஆர்டர் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு ஒன்னு பார்க்க போறோம். இன்னொன்னு என்ன பாத்தீங்கன்னா டிகிரி ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். டிகிரி ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு என்னென்ன பார்க்க போறோம்னா ஆர்டர் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அண்ட் டிகிரி ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அதாவது இப்போ வந்து ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்திருந்தா அதுக்கு ஆர்டர் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, டிகிரி கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அப்போ ஆர்டர் என்னன்னா டிகிரி என்னன்னு ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்போ ஜென்ரலா டிகிரி வந்து உங்களுக்கு தெரியும், ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷனா இருக்குன்னு வச்சுக்கோப்பா. ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷனா x பவர் 5 பிளஸ் x பவர் 4 பிளஸ் 3x ஸ்கொயர் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தட் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லிடுவோம், இப்போ பிளஸ் c ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா இதுக்கு டிகிரி ஆஃப் தி ஈக்குவேஷன் சொல்லிடுவோம் பவர் ஆஃப் தி ஹையஸ்ட் பவர் ஆஃப் தி வேரியபிள் தானே டிகிரின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இங்க டிகிரி ஆஃப் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்றது சர்டன் பவர் மாதிரி நம்ம எடுத்துக்க போறோம். அப்போ ஆர்டர் ஆஃப் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னா நான் சொல்றேன், நான் கேளுங்க. இப்போ சப்போஸ் வந்து உங்களுக்கு y is equal to x power n இருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். y equal to x power n இருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும் சொல்லுங்க, dy by dx is equal to x power n minus 1 into n அப்படின்னு வந்திருக்கும், கரெக்டுங்களா? சோ இதுக்கு பேர் தான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். இந்த டிஃபரன்ஷியல் அதாவது நல்லா பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணா, அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி இருக்கு டிபெண்டன்ட் வேரியபிள், அதை ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா அதுக்கு பேர் தான் என்ன பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, இதை 2 டைம்ஸ் அகைன் டிஃபரன்ஷியேட் பண்றோம். இது y வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டோமா, இப்போ அகைன் இதை டிஃபரன்ஷியேட் பண்றோம். இப்போ அகைன் டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும் சொல்லுங்க, இது d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர். இது புரிஞ்சுங்களா உங்களுக்கு, d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர் அப்படின்னு வந்துருக்கு, கரெக்ட்டுங்களா? இஸ் ஈக்குவல் இது என்ன வரும் சொல்லுங்க, n into n minus 1 into x into n minus 2 வந்துரும். இது செகண்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணதுனால இது என்ன சொல்லிடுறோம்னா செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் அப்படின்னு சொல்லிடுவோம். சோ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருந்தா எத்தனை முறை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு இருக்கலாம் பாத்தீங்கன்னா n டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு இருக்கலாம். சரிங்களா, அப்போ எத்தனை டைம் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கோம் பார்க்கணும்.
அதுதான் வந்து என்ன சொல்லிடுறோம்னா ஆர்டர் ஆஃப் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அப்படின்னா ஆர்டர் ஆஃப் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பாருங்க, தி ஆர்டர் ஆஃப் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இஸ் தி ஆர்டர் ஆஃப் தி highest differential coefficient. Order of the highest differential coefficient எடுத்துக்கணும், அதுதான் ஆர்டர் ஆஃப் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஏன்னா ஒரு சில ஈக்குவேஷன்ல டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல நிறைய டிஃபரன்ஷியல் கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்கலாம். டிஃபரன்ஷியல் கோஎஃபிஷியன்ட்ஸ்னா டெரிவேட்டிவ். அந்த நிறைய டிஃபரன்ஷியல் கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்கும். அந்த நிறைய டிஃபரன்ஷியல் கோஎஃபிஷியன்ட்ஸ்ல எந்த டிஃபரன்ஷியல் கோஎஃபிஷியன்ட்டுக்கு ஹையஸ்ட் ஆர்டர் இருக்கோ அதுதான் ஆர்டர் ஆஃப் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எழுதிக்கணும். அப்படின்னா இன்னொரு முறை பாருங்க, தி ஆர்டர் ஆஃப் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இஸ் தி ஆர்டர் ஆஃப் தி highest differential coefficient occurring in it. அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் தரேன், இது சொல்லுங்க. இப்போ சப்போஸ் இப்படி இருக்குன்னு வச்சு, d square y by dx square plus 3 into d cube y by dx square x cube plus 5 equal to 0 இப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கிப்பா. அப்போ இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல ஆர்டர் ஆஃப் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்ன சொல்லுவீங்க? ஆன்சர் என்ன சொல்லுவீங்க? 2 சொல்லுவீங்களா, 3 சொல்லுவீங்களா, என்ன சொல்லுவீங்க? அதாவது ஆர்டர் ஆஃப் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்ன சொல்லிருக்கீங்க? தி ஆர்டர் ஆஃப் a differential equation is the order of the highest differential coefficient occurring in it தானே ஆர்டர்னு சொல்லணும். அப்படின்னா highest differential coefficient எதுல வருது பாருங்க, இங்க வந்து 2 டைம்ஸ் தான் வந்திருக்கு, இங்க 3 டைம்ஸ் வந்திருக்குனால highest differential coefficient வந்திருக்கிற ஆர்டர் தான் ஆர்டர் ஆஃப் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம எழுதிக்கணும். புரியுதுங்களா? சரி, அப்படின்னா ஆர்டர் ஆஃப் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அந்த given டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல எந்த டிஃபரன்ஷியல் கோஎஃபிஷியன்ட்க்கு அதிகமா ஆர்டர் இருக்கோ அதுதான் ஆர்டர் ஆஃப் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சோ தட் உங்களுக்கு ஆர்டர் ஆஃப் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சிருச்சுப்பா. அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன பாத்தீங்கன்னா டிகிரி ஆஃப் ஏ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இப்போ என்ன பார்த்தோம், நம்ம பார்த்தது வந்து ஆர்டர் ஆஃப் ஏ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்த்துட்டோம். ஓகேங்களா? அப்படின்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல எந்த டிஃபரன்ஷியல் கோஎஃபிஷியன்ட்க்கு ஹையஸ்ட் ஆர்டர் இருக்கோ அதுதான் ஆர்டர் ஆஃப் ஏ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ வந்து டிகிரி ஆஃப் ஏ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்க்க போறோம். டிகிரி ஆஃப் ஏ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்க்க போறோம். சரி, இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க, y is equal to some mx plus ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க வச்சுங்கப்பா. இது y-ன்றது ஒரு ஃபங்க்ஷன். இது டிஃபரன்ஷியேட் பண்ணா dy by dx is equal to m அப்படின்னு வருது இல்லையா? இந்த dy by dx ஒரு ஃபங்க்ஷன் சொல்லலாமா சொல்லக்கூடாதா? இந்த dy by dx ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? ஜெனரலா டிகிரி ஆஃப் தி ஈக்குவேஷன் வந்து எந்த ஈக்குவேஷனுக்கு எடுப்போம்? பாலினாமியல் ஈக்குவேஷனுக்கு எடுப்போமா, இல்ல பாலினாமியல் ஈக்குவேஷன் இல்லைனாலும் டிகிரி ஆஃப் ஈக்குவேஷன் எடுத்துப்போமா? டிகிரி ஆஃப் ஈக்குவேஷன் எதுக்கு இருக்கும் பாத்தீங்கன்னா நம்ம பாலினாமியல் ஈக்குவேஷனுக்கு தான் இருக்கும். அப்படின்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து பாலினாமியல் ஃபங்க்ஷன்ல இருந்தா மட்டும்தான் அதுக்கு வந்து டிகிரி ஆஃப் தி டிகிரி வந்து எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும், இல்லைன்னா டிகிரி எக்ஸிஸ்ட் ஆயிருக்கணும்னு கிடையாது. அதாவது கிவன் ஈக்குவேஷன் வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ப்பா. ஆனா அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல டெரிவேட்டிவ்ஸ் இருக்கும், டிஃபரன்ஷியல் கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்கும். ஆனா அந்த ஈக்குவேஷன் வந்து பாலினாமியல் ஃபங்க்ஷனா இருந்தா மட்டும்தான் டிகிரியை கண்டுபிடிக்க முடியும். பாலினாமியல் கிடையாது, லாகரிதம் ஃபங்க்ஷன், எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி எதனா ஒரு டிஃபரெண்டா இருந்துச்சுன்னு வச்சுங்கப்பா, அதை வந்து நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா அதுல டிகிரி கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கணும். சரிங்களா? அப்ப டிகிரி வந்து எந்த ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க முடியும்? அதாவது தி பாலினாமியல் ஈக்குவேஷன் which contains differential equation, differential coefficients மட்டும் தான் டிகிரி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, இப்ப டிகிரி அப்படின்னா என்ன பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்கும். அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல ஹையஸ்ட் ஆர்டர் ஆஃப் டெரிவேட்டிவ் இருக்கும் இல்லையா? ஹையஸ்ட் ஆர்டர் ஆஃப் டெரிவேட்டிவ் உடைய பவர் தான் டிகிரி ஆஃப் தி ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? சோ டிகிரி ஆஃப் தி ஈக்குவேஷன் என்ன பாருங்க, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல பவர் ஆஃப் தி ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் இஸ் known as டிகிரி ஆஃப் தி ஈக்குவேஷன். எக்ஸாம்பிள் கொடுத்தா புரிஞ்சிடும் உங்களுக்கு நினைக்கிறேன். இப்ப பாருங்க, dy by dx பவர் 5 plus d square y by dx power 3 plus 3 is equal plus 7 equal to 0 அப்படின்னு எடுத்துங்க. இந்த ஈக்குவேஷன் இப்ப இந்த dy by dxன்றது ஒரு ஃபங்க்ஷன், d square y by dx squareன்றது ஒரு ஃபங்க்ஷன். இது வந்து பாலினாமியல் ஃபங்க்ஷன் நம்ம அசியூம் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்ப டிகிரி ஆஃப் தி ஈக்குவேஷன் நம்ம ஜெனரலா ஹையஸ்ட் பவர் நினைச்சிரோம்ல, ஹையஸ்ட் பவர்னு பார்க்க கூடாது. ஹையஸ்ட் டிகிரி எந்த டிஃபரன்ஷியல் கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அதனுடைய பவர் தான் வந்து டிகிரி ஆஃப் தி ஈக்குவேஷன் எடுத்துக்கணும். அப்படின்னா வந்து இங்க பாருங்க, இங்க dy by dx இங்க ஆர்டர் வந்து 1 வந்திருக்கு, இங்க வந்து ஆர்டர் வந்து 2 வந்திருக்கு. சோ ஹையஸ்ட் ஆர்டர் இருக்கிற டிஃபரன்ஷியல் கோஎஃபிஷியன்ட் இருக்கு இல்லையா, அதனுடைய பவர் தான் வந்து டிகிரி ஆஃப் தி ஈக்குவேஷன். அப்ப டிகிரின்றது என்னது? அந்த டிஃபரன்ஷியல் கோஎஃபிஷியன்ட் உடைய பவர். ஆர்டர்ன்றது என்னது? ஆர்டர் ஆஃப் தி டெரிவேட்டிவ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா? அப்போ டிகிரி ஆஃப் தி ஈக்குவேஷன் நல்லா ஞாபகம் வச்சுங்க. டிகிரி ஆஃப் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ன்றது என்ன பாத்தீங்கன்னா பவர் ஆஃப் தி ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் இஸ் known as டிகிரி ஆஃப் தி ஈக்குவேஷன் எடுத்துக்கணும். அடுத்தது அப்படின்னா இந்த ஈக்குவேஷனுக்கு டிகிரி ஆஃப் தி ஈக்குவேஷன் வந்து 3ன்னு வந்திருக்கும். சரிங்களா? அப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் எப்படி இருக்கணும் பாத்தீங்கன்னா பவர்ஸ் வந்து பாசிட்டிவ் இன்டிஜர்ஸா இருக்கும்.
கரெக்டுங்களா? பாசிட்டிவ் இன்டிஜர்ஸா இருக்கணும் பாலினாமியல் ஃபங்க்ஷனா. ஒருவேளை ரேடிக்கல்ஸா இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஈக்குவேஷனுக்கு வந்து பவர் வந்து ரேடிக்கல்ஸா இருந்துச்சுன்னா அந்த ஈக்குவேஷன்ல வந்து ரேடிக்கலை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஹையஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் கோஎஃபிஷியன்ட் இருக்கு அதனுடைய பவர் தான் வந்து டிகிரி ஆஃப் தி ஈக்குவேஷன் எடுத்துக்கணும் அப்படின்றது உங்களுக்கு புரியுதுப்பா. ஸோ இப்போ வந்து ஆர்டர் என்ன புரிஞ்சிருக்கு, டிகிரி என்ன உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இதுல வந்து நான் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தேன்னா நீங்க கரெக்டா சால்வ் பண்ணிடுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு சம்மா கொடுக்குறேன், நீங்க ஆர்டர் அண்ட் டிகிரியை நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபைன் ரேடிக்கல்ஸ். நம்ம இங்க வந்து ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கேன். ரேடிக்கல்ஸ் அப்படின்னா பாத்தீங்கன்னா சப்போஸ் வந்து இங்க டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் 2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து தட் இஸ் ஈக்குவல் டு dy பை டிஎக்ஸ் பவர் இந்த இங்க 3/2 அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்கப்பா. அப்படின்னா இந்த ஃபிராக்ஷன் இந்த நெகட்டிவ் இன்டிகிரல்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா அது ஜெனரலா நம்ம ரேடிக்கல்ஸ் எடுத்துக்கோம். ஃபிராக்ஷன்ல இருக்கிறது இதை வந்து ரேடிக்கல்ஸ் எடுத்துக்கோம். ஓகேங்களா? அப்படின்னா இங்க டிகிரி ஆஃப் தி ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்னா இந்த ஈக்குவேஷன் வந்து இந்த ரேடிக்கல்ஸை ரிமூவ் பண்ணணும். அதாவது பவர்ஸ் வந்து இன்டீஜர்ல கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணணும், இந்த ஈக்குவேஷனை வந்து இப்போ நம்ம ஸ்கொயர் பண்ணிடணும். அப்போ ஸ்கொயர் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும், டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் 4 இஸ் ஈக்குவல் டு டிஒய் பை டிஎக்ஸ் பவர் 3ன்னு வந்துருச்சுங்களா? அப்படின்னா இப்போ இந்த ஈக்குவேஷனுடைய டிகிரி என்ன சொல்லுங்க, இந்த ஈக்குவேஷனுக்கு டிகிரி என்ன வந்திருக்கும், இது டைரக்டா கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா பவர் வந்து ரேடிக்கல்ல இருக்கிறதுனால. ஸோ நம்ம வந்து பவர்ஸ் வந்து ஃப்ரீ ஃப்ரம் ரேடிக்கலா மாத்திக்கணும். அப்போ மாத்திட்டோம், இந்த மாதிரி மாத்திட்டோமா? இப்படி மாத்தினதுக்கு அப்புறம் என்ன வந்துருக்கு சொல்லுங்க. இப்போ டிகிரி ஆஃப் ஈக்குவேஷன் வரும், ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் இருக்கு அதனுடைய பவர் தானே ரேடிக்கல். இது ஹையஸ்ட் ஆர்டர் இருக்கிற டிஃபரன்ஷியல் கோஎஃபிஷியன்ட் உடைய பவர் தான் டிகிரின்னு எடுத்துக்கணும். அப்படின்னா 4. அப்படின்னா வந்து இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு வந்து டிகிரி என்ன பாத்தீங்கன்னா இப்போ டைரக்டா இப்படி கண்டுபிடிக்க முடியாது, அதனால இப்படி கன்வெர்ட் பண்ணிட்டு இப்போ இந்த ஈக்குவேஷன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இது டிகிரி தான் இந்த ஈக்குவேஷனுடைய டிகிரி அப்படின்னு எடுத்துட்டு அப்ப டிகிரி ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் 4 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்குப்பா. அந்த மாதிரி அசியூம் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்றேன்னா ஒவ்வொரு சம்ம கொடுக்குறேன். அந்த சம்ல வந்து நீங்க என்ன பண்ணணும்னா ஆர்டர் அண்ட் டிகிரி ஆஃப் தி ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஃபைண்ட் ஆர்டர் அண்ட் டிகிரி ஆஃப் தி ஈக்குவேஷன். ஆர்டர் அண்ட் டிகிரி ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். சரிங்களா? சரிப்பா. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் சம் தரம் பாருங்க. ஃபர்ஸ்ட் சம் d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர் is equal to y plus dy by dx whole power 6 whole power 1/4. Find order and degree of a differential equation. ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு வந்து நம்ம ஆர்டர் கண்டுபிடிக்கணும், அடுத்து டிகிரி கண்டுபிடிக்கணும். ஸோ இங்க வந்து பவர் வந்து பாருங்கப்பா இன்டீஜர்ல கிடையாது, அதாவது பாசிட்டிவ் இன்டீஜர்ல இருந்து அதனால பாசிட்டிவ் இன்டீஜருக்கு நம்ம மாத்தணும். அப்ப எப்படி மாத்தலாம்னு சொல்லுங்க. இது பவர் 1/4 இருக்குனால இது பவர் 4 எடுத்துருங்க. அப்ப பவர் 4 எடுத்தீங்கன்னா என்ன வரும் சொல்லுங்க, டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் கரெக்டுங்களா இஸ் ஈக்குவல் டு ஒய் பிளஸ் சாரி இங்க பவர் 4 எடுத்துருக்கோம் இல்லையா, அப்போ பவர் 4 வந்திருக்கும். இங்க பவர் 4 எடுக்கும்போது 4 கேன்சல் ஆயிரும். அதனால ஒய் பிளஸ் dy by dx dy by dx whole power 6 அப்படின்னு வந்துருச்சு. ஓகேவா? இப்போ வந்து என்ன பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் ஆர்டர் ஆஃப் தி டிஃபரன்ஷியல் கோஎஃபிஷியன்ட் தான் ஆர்டர் ஆஃப் தி ஈக்குவேஷன். அப்போ ஹையஸ்ட் ஆர்டர் எவ்வளவு வந்திருக்கு, டிஃபரன்ஷியல் கோஎஃபிஷியன்ட் 2 தானே வந்திருக்கு. அதனால ஆர்டர் ஆஃப் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்ன சொல்லிக்கலாம், இங்க 2 எழுதிக்கலாமா? அடுத்து டிகிரி சொல்லணும். டிகிரி என்றது என்ன சொல்லுங்க, ஹையஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் கோஎஃபிஷியன்ட் இருக்கு அதனுடைய பவர் தான் என்ன சொல்லணும், நம்ம டிகிரின்னு எடுத்துக்கணும். அதாவது டிகிரி ஆஃப் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் which is expressed or can be expressed as a polynomial in the derivatives is the degree of the highest order derivative occurring in it after it has been expressed in the form of free radicals and fractions as far as derivative are concerned அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரேடிக்கல்ஸ்னா ரூட் அப்படி இருக்குதுப்பா. ரேடிக்கல்ஸ்னா ரூட்ஸ் அந்த மாதிரி வந்துருக்கு. சப்போஸ் வந்து √2 இந்த √3 இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா அதுதான் ரேடிக்கல்ஸ் சொல்லுவோம். இந்த 1/4 இதெல்லாம் என்ன சொல்லிடுவோம்னா ஃபிராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிடுவோம். அப்ப ரேடிக்கல்ஸ் வேற ஃபிராக்ஷன்ஸ் வேற அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஓகேப்பா. இப்போ வந்து இந்த ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் இருக்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்கு, டிஃபரன்ஷியல் ஃபங்க்ஷன் இருக்கு அதனுடைய பவர் தான் என்ன சொல்லிடணும், அதனுடைய பவர் தான் டிகிரின்னு சொல்லிடணும். அப்படின்னா இங்க டிகிரி வந்து 4 வந்துருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் சம் கொடுப்போம். இப்போ dy by dx is plus y is equal to 1 by dy by dx அப்படின்னு இருக்குப்பா. 1 by dy by dx இருக்கு. ஓகேங்களா? சோ இதுக்கு வந்து ஆர்டர் அண்ட் டிகிரி சொல்லுதுப்பா. இந்த செகண்ட் क्वेश्चनக்கு ஆர்டர் அண்ட் டிகிரி சொல்லணும். சரியா?
இப்போ ஆர்டர் அண்ட் டிகிரி நாங்கள் கொடுக்குறோம் பாருங்க. ஆப்ஷன் தரேன், எது கரெக்ட் நீங்க சொல்லுங்க. ஆர்டர் டிகிரி தரேன். ஓகேவா? ஆர்டர் வந்து 1, டிகிரி வந்து 2. ஆர்டர் 1, டிகிரி -1. சரிங்களா? ஆர்டர் வந்து 2, டிகிரி வந்து 1 அப்படின்னு கொடுத்துருக்கேன். நன் ஆஃப் தீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்னா, இந்த dy by dx இப்படி மேல கொண்டு போனா பவர் மைனஸ் வரும் இல்லையா? பாசிட்டிவ் இன்டிஜர் தானே பவர் கொண்டு வரணும். அதனால லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க. அப்ப என்ன ஆயிரும்னா dy by dx ஹோல் ஸ்கொயர் எல்சிஎம் எடுத்துக்கலாம். இது இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு பிளஸ் y இன்ட்டு dy by dx புரிஞ்சுங்களா? இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு வந்துருச்சு. புரியுதுங்களா? அப்படின்னா இங்க ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் என்னவா இருக்கு? ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவா தான் இருக்கு. அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் ஈக்குவேஷன். அப்போ வந்து இதுக்கு வந்து ஆர்டர் வந்து என்ன வந்துடும்? 1 வந்துடும். அடுத்து பவர் ஆஃப் தி ஹையஸ்ட் ஆர்டர் வந்து இது என்ன வந்திருக்கு? 2. அப்போ வந்து என்ன சொல்லிக்கலாம்? 2ன்னு சொல்லிக்கலாம். ஓகே, புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்படின்னா இந்த ஈக்குவேஷன்ல வந்து ஆர்டர் வந்து 1, டிகிரி வந்து 2. ஆர்டர் வந்து இப்போ சேம் ஆர்டர் டெரிவேட்டிவ் இருந்துச்சுன்னா அதுல ஹையஸ்ட் பவர் எது இருக்கோ அதுதான் டிகிரின்னு எடுத்துக்கணும். ஏன்னா இங்க dy by dx இங்க dy by dx சேம் ஆர்டர் இருக்கு. அப்ப எதனுடைய பவர் எடுக்கணும்னா ஹையஸ்ட் பவர் எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஓகேப்பா, நெக்ஸ்ட் சம் போயிடலாம் பாருங்க. இப்போ இந்த சம் சொல்லுங்க. இப்போ வந்து e பவர் d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர், e பவர் d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர் மைனஸ் x இன்டு d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர் பிளஸ் y இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ இது வந்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆர்டரும் டிகிரியும் என்ன சொல்லுங்கப்பா? அதாவது ஆர்டரும் டிகிரியும் சொல்லுங்கப்பா. இங்க வந்து ஸ்மால் மிஸ்டேக், இங்க வந்து கியூப் கொடுத்துருக்காங்கப்பா. இங்க கியூப் கொடுத்துருக்காங்க. e பவர் d கியூப் y by dx கியூப் மைனஸ் x இன்டு d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர் பிளஸ் y ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆர்டர் அண்ட் டிகிரி சொல்லுங்க. ஆர்டரும் டிகிரியும் சொல்லுங்கப்பா. ஆர்டர் அண்ட் டிகிரி. ஸோ ஆர்டர் என்ன சொல்லும்? ஹையஸ்ட் ஆர்டர் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அப்படின்னா இங்க வந்து ஆர்டர் வந்து 3. இந்த டெரிவேட்டிவ் என்னது? தேர்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். அப்போ ஆர்டர் வந்து தேர்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். ஆனா இது இ பவர்னு இருக்கு இல்லையா? இது அப்ப இ பவர் அப்படின்னா என்ன வரும்? இது வந்து பாலினாமியல் ஃபங்க்ஷன் வராது. அதனால நாட் எக்ஸிஸ்ட். டிகிரி வந்து நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு எழுதிக்கலாமா? நாட் எக்ஸிஸ்ட்னு எழுதிக்கலாம்ப்பா. ஸோ இது புரிஞ்சிருச்சு உங்களுக்கு. சரி, நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா sin inverse dy by dx is equal to x plus y அப்படின்னு எழுதிக்கலாம். sin inverse dy by dx is equal to x plus y இருக்கு. இதுக்கு ஆர்டரும் டிகிரின்னு சொல்லுங்கப்பா. இது ஆர்டர் அண்ட் டிகிரி எப்படி சொல்ல பாருங்க. dy by dx is equal to sin x plus y அப்படிதானே இருக்கு. அந்த டிஃபரன்ஷியல், அதாவது இங்க e பவர் இப்படின்னு இருந்துச்சுன்னா இதுதான் பாலினாமியல் ஃபங்க்ஷன் கிடையாதுன்னு சொன்னோம். ஆனா இந்த sin of x plus y என்றது சம் ஃபைனைட் வேல்யூ தானே வரும். அதனால இங்க ஆர்டரும் டிகிரியும் ரெண்டுமே இருக்கும். இதுக்கு ஆர்டர் டிகிரி இருக்கும். இங்க ஆர்டர் என்ன பாத்தீங்கன்னா ஆர்டர் வந்து 1 அப்படின்னு புக்ல கொடுத்துருக்காங்க. டிகிரி வந்து 1, ஆர்டர் 1 டிகிரி 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சரி, அடுத்த சம் போயிடலாம் பாருங்க. ln dy by dx, ln dy by dx is equal to ax plus by அப்படின்னு இருக்கு. ax plus by அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? இதுக்கு டிகிரி அண்ட் ஆர்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த டிஃபரன்ஷியல் கோஎஃபிஷியன்ட் வந்து எப்படி இருக்கணும்னா உங்களுக்கு பாலினாமியல்ல இருக்கும். அப்படி இருந்தா தான் ஆர்டர் அண்ட் டிகிரி கண்டுபிடிக்கும் போல. இங்க பாருங்க, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து பாலினாமியல் இருக்கு, அதனால கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அப்ப டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை வந்து பாலினாமியல்ல கொண்டு வரது என்ன பண்ணலாம்னா டேக் எக்ஸ்போனென்ஷியல் அப்படின்னு போட்டுக்கீங்க. டேக் எக்ஸ்போனென்ஷியல் அப்படின்னு போட்டுட்டீங்கன்னா அப்ப dy by dx is equal to என்ன வந்துருது? e பவர் ax plus by வந்துருச்சா? அப்போ அந்த டிஃபரன்ஷியல் ஃபார்ம் இருக்கு இல்லையா? டெரிவேட்டிவ் டிஃபரன்ஷியல் கோஎஃபிஷியன்ட் இருக்கு இல்லையா? இது வந்து பாலினாமியல்லே இருக்கிறதுனால இதுக்கு வந்து என்ன எடுத்துக்கலாம்னா வந்து ஆர்டர் வந்து 1ன்னு எடுத்துக்கங்க. ஆர்டர் வந்து 1ன்னு எடுத்துக்க, டிகிரி வந்து 1ன்னு எடுத்துக்கலாம். ஆர்டர் வந்து 1, டிகிரி வந்து 1. அப்ப வந்து அந்த டிஃபரன்ஷியல் கோஎஃபிஷியன்ட் இருக்கிறது வந்து பாலினாமியல்ல இருந்தா அதுக்கு ஆர்டர் அண்ட் டிகிரி இருக்கும்னு அர்த்தம். ஓகேங்களா? சரி, அடுத்த क्वेश्चन போயிடலாம் பாருங்க. இப்போ வந்து d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர் is equal to 1 plus dy by dx whole power 4 power 5 by 3 இருக்கு. இதுக்கு ஆர்டர் அண்ட் டிகிரி சொல்லுங்கப்பா. இதுக்கு வந்து ஆர்டரும் டிகிரின்னு சொல்லுங்கப்பா. இங்க என்ன இருக்கு உங்களுக்கு? ஃபிராக்ஷன்ஸ் இருக்கு. ரேடிகல்ஸ்னா ஸ்கொயர் ரூட் அந்த மாதிரி இருக்குது. இதுக்கு பேர் வந்து ஃபிராக்ஷன்ஸ் தான். ஓகேங்களா? இதுக்கு ஆர்டர் அண்ட் டிகிரி என்ன சொல்லிடலாம்? இதை கியூப் எடுத்துக்கங்க. கியூப் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன ஈக்குவேஷனுக்கு d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர் ஹோல் கியூப் வந்துருச்சா?
is equal to 1 plus dy by dx power 4 power 5 வந்துருச்சு. அப்படின்னா ஹையஸ்ட் ஆர்டர் எவ்வளவு இருக்கு சொல்லுங்க. ஹையஸ்ட் ஆர்டர் வந்து 2 இருக்கு. அப்போ ஆர்டர் வந்து என்ன வந்திருக்கு 2 வந்துருச்சு. டிகிரி வந்து என்ன வந்துருச்சு, டிகிரி வந்து 3. ஏன்னா ஹையஸ்ட் ஆர்டர் இருக்கு இல்லையா, அதனுடைய பவர் தான் டிகிரின்னு எடுத்துக்கணும் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுப்பா. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. அப்ப d ஸ்கொயர் இங்க கவனிங்க, d cube y divided by dx cube is equal to x ln dy by dx. x ln dy by dx ன்னு கொடுத்திருக்காங்க. இதுக்கு ஆர்டர் 2 டிகிரி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆர்டர் டிகிரி சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து ஆர்டர் என்ன சொல்லலாம், டிகிரி என்ன சொல்லப்போ ஆர்டர் வந்து 3 ன்னு சொல்லிடலாம். ஆர்டர் வந்து 3 ன்னு சொல்லிடலாமா, ஏன்னா ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் வந்து 3 ன்னு வந்திருக்கு. டிகிரி வந்து இருக்குமா இருக்காதா, இங்க பாத்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் கோஎஃபிஷியன்ட் வந்து லாகரிதம்ல இருக்கு, பாலினாமியல்ல இருக்கு. அதனால there is no degree. டிகிரி வந்து நோ வேல்யூ, நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு போட்டுக்கலாம். சரிங்களா? சரி, ஏன்னா டிஃபரன்ஷியல் கோஎஃபிஷியன்ட் வந்து பாலினாமியல்ல இருந்தா தான் அதுக்கு டிகிரி எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? டிஃபரன்ஷியல் கோஎஃபிஷியன்ட் பாலினாமியல் இல்லைன்னா அதுக்கு டிகிரி எக்ஸிஸ்ட் ஆயிருக்காது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, நெக்ஸ்ட் ஒன்னு பாருங்க. d பவர், அதாவது d பவர் 4y by dx பவர் 4 ஹோல் கியூப் is plus 3 into d square y by dx square whole power 6 plus sin x is equal to 2 cos x அப்படின்னு இருக்கு. இதுக்கு வந்து டிஃபரன்ஷியல் இந்த ஈக்குவேஷனுக்கு ஆர்டர் டிகிரின்னு சொல்லுங்கப்பா. இதுக்கு ஆர்டர் டிகிரி என்ன வரும் சொல்லுங்க. ஆர்டர் வந்து 4 கரெக்டாங்களா? ஆர்டர் வந்து 4. டிகிரி எவ்வளோ? இந்த sin x cos இருந்தாலும் இதுல டிஃபரன்ஷியல் கோஎஃபிஷியன்ட் கிடையாது இல்லையா. டிஃபரன்ஷியல் கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து பாலினாமியல் இருந்துச்சுன்னா அது டிகிரி இருக்கும். அப்ப டிகிரி என்ன வரும் சொல்லுங்க, 3. டிகிரி வந்து 3 அப்படின்னு புரிஞ்சிருச்சு உங்களுக்கு. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்கப்பா. நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம். இப்போ d cube y by dx cube whole power 2 by 3 plus 4 minus 3 into d square y by dx square plus 5 dy by dx. இதுக்கு ஆர்டர் 2 டிகிரி சொல்லுங்க. ஆர்டர் 2 டிகிரி ஈக்குவல் டு 0 அப்படின்னு இப்படி இருக்கு இல்லையா. இதுக்கு ஆர்டர் 2 டிகிரி எப்படி சொல்லிடலாம் சொல்லுங்கப்பா. இப்போ எப்படி எழுதிக்கலாம், d cube y by dx cube whole power 2 by 3 ன்னு போட்டுட்டு that is equal to 3 d square y by dx square minus 5 dy by dx. இப்படி எழுதலாமா எழுதக்கூடாதா சொல்லுங்கப்பா. -4 அப்படின்னு எழுதிக்கலாமா. சரி, இப்போ வந்து நம்ம என்ன கியூப் எடுத்திருக்கு இந்த ஈக்குவேஷனுக்கு. கியூப் எடுத்துட்டா என்ன வந்துரும் பாருங்கப்பா. இந்த கியூப் எடுத்துட்டீங்கன்னா அப்ப d cube y by dx cube whole square is equal to 3 into d square y by dx square minus 5 dy by dx minus 4 whole power 3 ன்னு வந்துருது. அப்போ வந்து இதுக்கு வந்து ஆர்டர் என்ன சொல்லுங்க, ஆர்டர் வந்து 3. ஸோ ஆர்டர் வந்து 3பா, ஆர்டர் வந்து 3. அடுத்த டிகிரி வந்து என்ன வந்துருது, டிகிரி வந்து என்னப்பா 2 அப்படின்னு வந்துருச்சு. இது புரிஞ்சிருச்சு. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. d power 4y by dx power 4 minus sin of d cube y divided by dx cube is equal to dash 0. ஸோ ஆர்டரும் டிகிரின்னு சொல்லுங்கப்பா. இதுக்கு ஆர்டரும் டிகிரின்னு சொல்லணும். ஆர்டர் வந்து எவ்வளவு, d பவர் 4 தானே இருக்கு. அப்போ 4th ஆர்டர் டெரிவேட்டிவ். அப்போ ஆர்டர் வந்து என்னப்பா, ஆர்டர் வந்து 4. டிகிரி எப்படி இருக்கும், நோ டிகிரி. ஏன்னா வந்து டிஃபரன்ஷியல் கோஎஃபிஷியன்ட் சைன்ல இருக்கு, பாலினாமியல் கிடையாது. அப்ப டிகிரி டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி.